ஹலோ மக்களே, இப்போ நம்ம முன்னாடி டாட்டாவோட Punch.ev வந்திருக்கு. ஸோ இந்த Punch.evல நிறைய அப்டேட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஈவன் ஒரு 40 கிலோவாட் பேட்டரி பேக் வந்து இந்த ஈவியில் வந்து இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 35 கிலோவாட்டில் தான் இதோட பேட்டரி இருந்துச்சு. இப்போ வந்து 40 கிலோவாட் வித் அன்லிமிட்டட் வாரண்டி அப்படிங்கிறது தான் இப்போ டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது போக இந்த வண்டியில் என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஒரு டிஆர்எல் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம பஞ்சில் பார்த்த அதே டிஆர்எல் அண்ட் எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப்ஸ் அண்ட் ஃபாக் லேம்ப்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஈவன் ஃபாக் லேம்ப்ஸுமே வந்து எல்இடி ஃபாக் லேம்ப்ஸ் தான். இது வந்து M4+S அவங்களோட டாப் வேரியண்ட்டில் மட்டும் இந்த ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப்ஸ் அண்ட் ஃபாக் லேம்ப்ஸ் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டு தட் இதில் வந்துட்டு ஒரு ஏர் கர்டைன்ஸும் வந்து இருக்குது. அப்படிங்கிறனால ஹீட் டிசிபேஷனுக்கு வந்து நல்லா வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் ஆல்சோ பெட்டர் டைனமிக்ஸ்க்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஈவியில் வந்துட்டு ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து என்ன அப்படின்னா, பார்த்தோன்னா நம்மளால் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிட முடியும். ஃப்ரண்ட்ல வந்துட்டு ஜென்ரலாகவே ஐசி இன்ஜின்ஸில் வந்துட்டு ஒரு இன்ஜின் கிரில் வந்து இருக்கும் ஹீட் டிசிபேஷனுக்காக. ஸோ ஈவியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு க்ளீன் ஸ்லேட்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஃப்ரண்ட்லேயே வந்து சார்ஜிங் சாக்கெட் இருக்குது. அண்ட் அதுக்கு கீழே வந்துட்டு 360 கேமராஸ் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஸோ வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைல் இப்போ நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ சைட் ப்ரொஃபைலில் மேஜரான எந்த சேஞ்சஸும் வந்து கிடையாது. அண்ட் அலாய் வீல் சைஸ் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப R16 அலாய் வீல்ஸ் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அண்ட் டயர் சைஸ் அப்படின்றது 195/60 டயர் சைஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. பட் ஈவியோட டயர்ஸை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மேக் ஷூர் தட் இஸ் LRR டயர்ஸ். ஆர்எல்ஸ் நீங்கள் நார்மல் டயர்ஸ் வந்து போடுறீங்க அப்படின்னா அது உங்களோட ரேஞ்சை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதை மறந்துடாதீங்க. அண்ட் ORVM வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பிளாக் அவுட்டில் கொடுத்துருக்காங்க. இது டாப் வேரியன்ட் அப்படிங்கிறதுனால ஒரு டியூயல் டோன் ஃபினிஷில் வந்து இருக்குது. அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஸ்போர்ட்டியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் ஆல்சோ ஆன் தி ORVM இன்டெகிரேட்டர் இண்டிகேட்டர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ 360 கேமரா இஸ் தேர். அண்ட் நெக்ஸ்ட் டு தட் கோ டிரைவர் சைடில் வந்துட்டு ரெக்வஸ்ட் சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்கலாம். தட் காட் மிஸ்ட். அண்ட் அதுக்கு கீழே Tata.ev அப்படின்ற ஒரு லோகோவும் இதில் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. பிஃபோர் கெட்டிங் இன் டு த ரியர் சீட், ரியர் வீலில் வந்துட்டு ரியர் டிஸ்க் பிரேக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. பட் இது ஒன்றும் வந்து கொடுத்துருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒரு பர்சனலான ஒரு ஒப்பீனியன். ஸோ Punch.evயோட ரியர் ப்ரொஃபைல் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆன் த ரியர் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப ஃபஸ்ட் மேஜர் திங் ஒரு எல்இடி டெயில் லேம்ப்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் தட் டு எ கனெக்டட் டெயில் லேம்ப்ஸ் எண்ட் டு எண்ட் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அப்படிங்கிறனால நைட் டைமில் பார்க்குறதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு யூனிக்கான ஐடென்டிட்டியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அது போக ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் வந்துட்டு டிஃபாகர் லைன்ஸ், ரியர் வைப்பர்ஸ் இஸ் தேர். அண்ட் ஆல்சோ ரிவர்ஸ் கேமராவோட மவுண்டிங் வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. லோ மவுண்டடாக இருக்குது அப்படிங்கிறனால ரிவர்ஸ் கேமராவோட விசிபிலிட்டியும் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் ஆல்சோ பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துட்டு 2 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. பூட் ஸ்பேஸ் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப இதில் வந்து 364 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. விச் இஸ் மோர் தென் எனஃப் அப்படின்னு வந்து என்னால் வந்து சொல்ல முடியும். பட் ஸ்பேர் வீல் காட் மிஸ்ட். ஈவி பொறுத்த வரைக்கும் எல்லா மேனுஃபேக்சர்ஸும் ஜென்ரலாகவே இந்த பஞ்சர் கிட் தான் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ இப்போ இருக்க டியூப்லெஸ் டயர்ஸுக்கு மோர் தென் எனஃப் அப்படின்னு வந்து சொல்லலாம். நெவர் எவர் worry about the spare wheel. So before getting into the driver seat, driver side la vandu or request sensor is there as usual. Smart key irukumbodhu which is mandatory one. அண்ட் டிரைவரோட டோரில் வந்து பார்த்த உடனே எனக்கு தெரிகிற ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, பவர் விண்டோட ஸ்விட்சஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ஒரு டாகிள் ஸ்விட்ச் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் ஆல்சோ செப்பரேட் லாட்ச் ஃபைனலி வந்துட்டு பஞ்சில் வந்து இந்த கரெக்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு இந்த லாக் மட்டும்தான் இருந்துச்சு, விச் இஸ் குவைட் அன்சேஃப் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ செப்பரேட் லாக் இருக்குது அப்படின்றனால இது ஒரு ஆட் ஆன் சேஃப்டி அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் டு தட் ORVMோட அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அண்ட் அதுக்கு கீழே வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஈவன் அம்பர்லா ஹோல்டர்ஸும் இதில் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. பட் வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்மாலாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் அட்லீஸ்ட் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் அது கேரி பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் சீட்ஸில் வந்து வென்டிலேட்டர் சீட்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. டிரைவர் அண்ட் கோ டிரைவர் வந்து வென்டிலேட்டர் சீட்ஸ் பொசிஷன் வந்து மேனுவலி அட்ஜஸ்டபிள் தான், பவர்டு சீட்ஸ் வந்து கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு இன்டீரியரில் உள்ளே வந்தோடனே என்னால் வந்துட்டு ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, ஒரு டியூவல் ஷேட் ஃபினிஷில் இந்த டேஷ்போர்டு வந்து கொடுத்துருக்காங்க. க்ளோஸ் எனஃப் வந்து பார்க்குறோம் அப்படின்னா இதில் ஒரு டாட்டடான ஒரு பேட்டர்ன்ஸும் வந்துருக்கு. அண்ட் ஆல்சோ இதே பேட்டர்ன் தான் வந்துட்டு நம்மளோட ஆர்ம்ரெஸ்ட் இதுலேயும் வந்து கண்டினியூ வந்து ஆகிட்டுருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு இன்டீரியரில் வந்துட்டு டியூவல் ஷேட் ஃபினிஷோட டச் வந்துட்டு இதோட ஸ்டீரிங் வீலையும் வந்து கண்டினியூ வந்து ஆகுது. இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் ஆல்சோ வந்துட்டு டீகட் ஸ்டீரிங் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறனால இன்க்ரெஸ் அண்ட் எக்ரெஸ்க்கும் வசதியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஹைவே டிரைவிங்கும் மச் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்படிங்கிறது இது ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம்.
அண்ட் நெக்ஸ்ட் டு த டேஷ்போர்ட் நம்ம ரூஃபில் வந்துட்டு நம்மளோட சன்ரூஃப் கண்ட்ரோல்ஸ் வந்து சன்ரூஃபோட கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல இலுமினேஷன் லைட்ஸோட ஸ்விட்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஐரோட கனெக்டிவிட்டி மூலமாக SOS கால்ஸும் நம்மளால் பண்ணிக்க முடியும், பிரேக் டவுன் ஆகிற கால்ஸும் நம்மளால் வந்து பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் ஆல்சோ 2 ஷேட்ஸ் இஸ் தேர். வேனிட்டி மிரரில் வந்துட்டு டோர்ஸ் வந்து எதுவும் கிடையாது, இதுக்கு வந்து ஒரு க்ளோஸ் வந்து கொடுத்துருக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் டிரைவர் சைடில் இருக்க ஷேட்ஸில் வந்துட்டு வேனிட்டி மிரர் இல்லை, டிக்கெட் ஹோல்டர்ஸ் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. மூவிங் ஃபார்வர்டு எல்லா மேனுஃபேக்சர்ஸும் டிரைவர் சைடு மிரர்லேயும் ஷேட்லையும் கண்டிப்பாக வேனிட்டி மிரர்ஸ் வந்து கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அண்ட் நெக்ஸ்ட் IRVMல வந்துட்டு ஆட்டோ டிமிங் IRVM வந்து ஆஃபர் பண்றாங்க. இதனால நைட் டைம்ல ஒரு ப்ளூ ஷேட்ல மாறிடும் அப்படிங்கறதுனால ரிஃப்ளெக்ஷன் லெவல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் இன்ஃபோடைன்மெண்ட் அண்ட் கிளஸ்டர் ரெண்டுமே வந்துட்டு 10 inch இன்ஃபோடைன்மெண்ட் அண்ட் 10 inch ஃபுல்லி டிஜிட்டல் கிளஸ்டர் வந்து ஆஃபர் பண்றாங்க. இதுல n நம்பர் ஆஃப் டேட்டாஸ் இருக்கு அண்ட் ஃபீச்சர்ஸ் ஆல்சோ. ஃபீச்சர்ஸ்னு பார்க்கறப்ப வயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, IRA.EV-யோட வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. அண்ட் RK.EV இருக்கு அப்படிங்கறனால வெஹிக்கிள் சார்ஜ் போடுறப்ப நம்மளால இது ஒரு என்டர்டைன்மெண்ட் பேக்கேஜஸையும் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய OTT பிளாட்ஃபார்மும் இதுலேயே வந்து ப்ரீலோடடாக வந்து கொடுக்குறாங்க. ஐ மீன் RK.EVல நீங்கள் டவுன்லோட் பண்ணி நம்ம OTT பிளாட்ஃபார்ம்ஸை இதனால் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆப்பிள் கார்ப்ளே இப்போ எல்லா மேனுஃபேக்சரும் கொடுக்குற ஒரு விஷயம் ஆயிடுச்சு. பட் இதில் ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் அண்ட் யூஸபிளான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு என்னன்னு பார்க்குறப்ப நேவிகேஷனை நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கிளஸ்டருக்கு மூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்னு சொல்லலாம். பிகாஸ் இப்போ நம்ம எல்லாருனாலையும் நேவிகேஷன் இல்லாமல் நேட்டிவ்ல கூட நம்மளால வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து போக முடியறதில்ல. ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம எல்லாருமே கண்டிப்பாக யூ-டர்னை வந்து மிஸ் பண்ணிட்டு ரொம்ப தூரம் போய் வந்து யூ-டர்ன் வந்து போட்டிருப்போம், ஏதாவது ஒரு டர்ன் மிஸ் பண்ணியிருப்போம். பட் டிரைவரோட ஐசைட்லேயே கிளஸ்டர்ல இருக்கு அப்படிங்கறதுனால இது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அண்ட் ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் ஆல்சோ கிவ் மீ a minute. ஸ்டீரிங் வீல். ஸோ ஸ்டீரிங் வீல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டியூல் டோன் ஃபினிஷ் அப்படின்ற அந்த டச் வந்து ஸ்டீரிங் வீல்லையும் வந்து கண்டினியூ வந்து ஆகுது. ஸோ இதில் வந்து ஒரு ஃபிளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. இது இருக்கிறனால வண்டியில் ஏறி உட்காரும் போதும் இறங்கும் போதும் சரி, ஹைவே டிரைவிங்கும் சரி ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் ஸ்டீரிங்ஸில் வந்துட்டு 2 சைடில் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு இலுமினேட்டட் லோகோவும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நைட் டைமில் ஹெட்லாம்ப் ஆன் பண்ணுறப்ப இது ஆட்டோமேட்டிக்காக டிம் ஆயிரும் அப்படிங்கிறனால கண்டிப்பாக இதனால் வந்து கண்ணெல்லாம் வந்து கூசாது. ஸோ அந்த வரையும் நம்மளுக்கு வந்து தேவையில்லை. அண்ட் கண்ட்ரோல்ஸ்னு வந்து பார்க்குறப்ப மல்டிமீடியா கண்ட்ரோல்ஸ் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கு அண்ட் ரைட் சைடில் கிளஸ்டரோட கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் க்ரூஸோட கண்ட்ரோல்ஸும் வந்து இருக்கு. பட் நம்ம எல்லாத்துக்கும் வர ஒரு கேள்வி வந்து என்ன அப்படின்னா, EVல எதுக்குப்பா பேடல் ஷிஃப்டர்ஸ், இதில் தான் நம்மளுக்கு வந்துட்டு எந்த கியர் ஷிஃப்டிங்கும் இல்லையே அப்படின்னா, மல்டி மோட் ரீஜனுக்காக இதை வந்து கொடுத்துருக்காங்க. குயிக்காக ரீஜனை நம்மளால வந்து மாடிஃபை பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட்டான ஒரு விஷயம். பேடல் ஷிஃப்டர்ஸ்க்கு அது யூஸ் பண்ணுறதும் ஒரு நல்ல பெனிஃபிட் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் ஆல்சோ கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப ஏசியோட கண்ட்ரோல்ஸ் வந்துட்டு மிக்ஸ்ட் ஆஃபாக கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் அண்ட் டிஜிட்டலில் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஃபிஜிட்டல் அப்படின்னு சொல்லி டாடா மோட்டார்ஸ் வந்து ஹைலைட் வந்து பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட ஃபேன் ஸ்பீடிங்கை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இங்கே டெம்பரேச்சர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே டச் பேட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அக்கேஷனலி யூஸ் பண்ணுறது, ஃபார் எக்ஸாம்பிள் சார்ஜிங் சாக்கெட் ஓப்பன் பண்ணுறது, ஹில் டிசன் கண்ட்ரோலோடது, அண்ட் ஆல்சோ சென்ட்ரல் லாக்கிங், 360 கேமரா அண்ட் ஹில் டிசன் கண்ட்ரோல். ஸோ இந்த ப்ரைஸ் ஃப்ரேமில் ஹில் டிசன் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஒரு நல்ல பெனிஃபிட் அப்படின்றது என்னால் வந்து சொல்ல முடியும். அண்ட் நெக்ஸ்ட் டு தட் நம்மளால வந்து சார்ஜிங் சாக்கெட்ஸை வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் வந்து நம்புறேன். ஸோ ஒரு மல்டிமீடியா போர்ட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அண்ட் டைப் சி சார்ஜஸ் ஆல்சோ அவைலபிள். டைப் சி சார்ஜஸ் வந்துட்டு 65 watts டைப் சி சார்ஜர். இஃப் யூ வாண்ட் வி கேன் சார்ஜ் அவர் லேப்டாப்ஸ் ஆஸ் வெல். ஸோ இதில் ஒரு 12 volt பவர் சாக்கெட்டும் இதிலே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் இது போக ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் இருக்குது அப்படிங்கிறனால கேஜெட்ஸ் பற்றி நம்ம ஒரி பண்ணிக்கவே வந்து தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு ரோட்டரி டயல் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரோட்டரி டயல் வந்து இருக்கிறனால நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுலயே வந்து ஒரு குட்டியா ஒரு டிஸ்ப்ளேவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிவ் மீ a minute, I will zoom in a bit. ஸோ பார்க் ரிவர்ஸ் நியூட்ரல் டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு இதோட நான் எந்த மோடு செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னாலும் அதுவும் இதில் வந்து ஹைலைட் ஆகுது. சேம் டைம் அது கிளஸ்டர்லையும் வந்துடும் அப்படிங்கிறது ஒரு நல்ல பெனிஃபிட் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் டிரைவ் மோட்ஸ் வந்துட்டு 3 டிஃப்ரெண்ட் டிரைவ் மோட்ஸ் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஸோ டிரைவ் மோட்ஸ் பார்க்குறப்ப ஈகோ, சிட்டி, ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 டிஃப்ரெண்ட் டிரைவ் மோட்ஸ் இருக்கு. ஸோ ஈவியில் உங்களால் இந்த டிரைவ் மோட்ஸை மாற்றுறப்ப throttle difference உங்களால் நல்லா வந்து ஃபீல் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ ரேஞ்சிலையும் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் வந்துருக்கும். ஐ வில் ஷோ யூ. ஸோ இப்போ நான் வந்துட்டு ஈகோ மோடில் இருக்கேன். ஸோ நான் ஈகோ மோட்லேருந்து ஸ்விட்ச் பண்ணுறப்ப சிட்டி மோட் போகிறப்ப 248 kilometers அண்ட் ஸ்போர்ட் மோட் வந்து ஸ்விட்ச் பண்ணுறேன் அப்படின்னா 229 kilometers. ஸோ இது ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ ரேஞ்சும் வந்து கூட சர்டிஃபைட் ரேஞ்சு வந்து அவ்வளோ இருக்குது, 454 இருக்குது. எனக்கு ஏன் ரேஞ்ச் கம்மியாக காட்டுது அப்படின்றப்ப நம்மளோட டிரைவிங் பேட்டர்ன் அனலைஸ் பண்ணி அது பேஸ் பண்ணி எவ்வளோ ரேஞ்சு போகும் அப்படிங்கிறத லைவ் டைமாக வந்து காட்டுறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய
ஸ்ட்ரென்த் அப்படின்னு வந்து என்னால் வந்து சொல்ல முடியும். ஸோ ஒரு ஃபேக்கான வந்து ரேஞ்ச் போடாமல் ரியல் டைம் ரேஞ்ச் நம்ம டிரைவிங் பேட்டர்னில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு நல்ல கண்ட்ரோல் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் ஆல்சோ ஸ்டீரிங் வீலை அலைன் பண்ணுங்க அப்படின்றதையும் நம்மளால் வந்து கிளஸ்டரில் வந்து பார்க்க முடியுது. ஸோ இது வந்து ஒரு பார்க்கிங் ஸ்லாட்லேருந்து வெளியே எடுக்கும் போதும் சரி, டிராஃபிக்கில் நம்ம ட்ரைவ் பண்ணுறப்பையும் ஸ்டீரிங்கை வந்து மிஸ்அலைன் பண்ணி நிப்பாட்டியிருப்போம். ஸோ அந்த டைமில் இது ஒரு நல்ல அலர்ட்ன்றதை என்னால் வந்து சொல்ல முடியும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு as I said இட்ஸ் a fully digital cluster அப்படிங்கிறனால நல்ல ஒரு பிரைட்டான TFT டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்க்கறதுக்கு வந்து நல்ல ஒரு கிளீனான லுக்கில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் டு தட் எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் அண்ட் ஆட்டோ ஹோல்டு ஆஃபர் பண்ணுறாங்க மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ப்ரைஸ் ஃப்ரேமில் எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் அண்ட் ஆட்டோ ஹோல்டுன்றது நம்மளோட சிட்டி டிரைவிங் கண்டிஷன்ஸுக்கு இது ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட்டான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு வந்து சொல்லலாம். எஸ்பெஷலி பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் ட்ரைவ் பண்ணுறப்ப நம்ம ஒவ்வொரு வாட்டி நியூட்ரல் ஷிஃப்ட் ஆகியோ இல்லாட்டி பார்க்கிங் பிரேக் அப்ளை பண்ணிட்டோ நிற்கணும் அப்படிங்கிற இன்கன்வீனியன்ஸ் வந்து கிடையாது. ஒரே ஒரு டைம் ஆட்டோ ஹோல்டை எங்கேஜ் பண்ணி விட்டு ரொம்ப கன்வீனியன்ட்டாக டிரைவ் வந்து பண்ண முடியும். அண்ட் 2 கப் ஹோல்டர்ஸ் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அண்ட் இந்த இடத்துலையும் ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸும் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஆம்ரெஸ்ட் கீழே ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸும் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் அபவுட் த 360 கேமரா. ஸோ 360 கேமரா இது நம்ம எல்லாரும் பார்க்கறது தானே அப்படின்னா, பட் இதில் வந்து ஒரு நல்ல கிளாரிட்டியான கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறனால we can able to reach every corners of our car. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல என்னோட ரியர் டயரோட கார்னர்ஸ் பார்க்க முடியும், அண்ட் ஃப்ரண்ட் டயரோட கார்னர்ஸ் வந்து பார்க்க முடியும், அண்ட் ஸ்டீரிங்கும் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம், டயர்ஸும் அலைன் ஆயிருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியும். இது வந்துட்டு கண்டிப்பாக பார்க்கிங் எல்லாமே தாண்டி ஒரு நேரோவான ஒரு ரோட்டில் போகிறப்பையும் அண்ட் ஆஃப் ரோடிங் போகிறப்பையும் மைல்டான ஆஃப் ரோடிங்ஸ் ஏதாவது பஞ்சுடா டிவியில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துலையும் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த அளவுக்கு கிளாரிட்டி நான் ரீசெண்டாக பார்த்த 50 lakhs வெஹிக்கல்ஸில் கூட வந்து கிடையாது. ஸோ இது வந்துட்டு ஒரு அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் ஆல்சோ நான் இண்டிகேட்டர் வந்து ஸ்விட்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப இதில் பிளைண்ட் வியூ மானிட்டரும் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. சாரி, கிவ் மீ a minute. ஸோ நான் இண்டிகேட்டரை ஸ்விட்ச் பண்ணுறப்ப எந்த சைடு இண்டிகேட்டர் போகிறனோ அதில் நல்ல விசிபிலிட்டி தர மாதிரி ஒரு பிளைண்ட் வியூ மானிட்டரும் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. சாரி, ஐ ஃபர்காட் டு ஷோ யூ ஒன் திங். ஸோ இதில் வந்து ஆட்டோ ஹெட் லாம்ப்ஸ் வந்து இருக்குது. இது நம்ம கார்ஸில் எல்லாரும் பார்க்குறது தான். அண்ட் ரைன் சென்சிங் வைப்பர்ஸும் இந்த ப்ரைஸ் ஃப்ரேமில் கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஒரு அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் கிராப்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு சாஃப்ட் க்ளோசிங் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க, விச் இஸ் நீட்ஸ் டு பி அப்ரிஷியேட்டட். பட் தே ஹேவ் மிஸ் த திங் இன் டிரைவர் சைட். டிரைவர் சைட்லேயும் இந்த கிராப் வந்து கொடுத்துருக்கலாம் அப்படின்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு த ரியர் சீட், ஸோ பஞ்ச்டா டிவியில் வந்துட்டு 90 டிகிரி டோர் ஓப்பனிங் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த 90 டிகிரி டோர் ஓப்பனிங் அப்படின்றது நம்ம அக்கேஷனலாக யூஸ் ஆகிற ஒரு ஃபீச்சர் தான். பட் ட்ரஸ்ட் மீ, நீங்கள் எனக்காவது திங்ஸ் ஏதாவது ஏற்றிட்டு போகிறீங்க அப்படிங்கிற டைமில் இது கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபீச்சர் உங்களுக்கு பிடிக்குமா இல்லையான்றதை கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ ஆம்ரெஸ்ட்லேயுமே வந்துட்டு அந்த டாட்டட் ஃபினிஷன் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அண்ட் டாகிள் ஸ்விட்சஸ் இஸ் டேர், செப்பரேட் லேட்ச் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருந்தோம். அண்ட் ரியர்லி வந்துட்டு வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. பட் சின்ன வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் தான், இது கொஞ்சம் பெருசாக ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஹோல்ட் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அண்ட் ஆல்சோ தே ஹேவ் ரிமூவ் த ரியர் டிஸ்க் பிரேக் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருந்தோம். அண்ட் ரியர் சீட்ஸில் வந்து பார்க்கணும் அப்படின்னா 2 ஹெட் ரெஸ்ட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. சென்டர் பேசஞ்சருக்கு ஹெட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லா மேனுஃபேக்சர்ஸும் ஆகிட்டாங்க. ஸோ சென்டர்லேயும் வந்து ஹெட் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்கலாம். அண்ட் ரியரில் வந்து ஆர்ம் ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. ஹைவே டிரைவிங்கில் 4 பேர் போகிறப்ப ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ரியரில் வந்து ஏசி வெண்ட் இஸ் மிஸ்ஸிங். அண்ட் நெக்ஸ்ட் டு தட் ஒரு 15 வாட்ஸ் டைப் சி சார்ஜஸ் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஸோ 15 வாட்ஸ் டைப் சி சார்ஜஸ் வந்து இருக்கு அப்படிங்கறனால ரியர்லயும் நம்மளால வந்து குயிக்கா வந்து மொபைல் ஆக்சசரிஸ் ஏதாச்சும் ஒன்று சார்ஜ் பண்ணணும்னா அப்படின்னா நம்மளால அந்த டைப் சி சார்ஜஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு ரியர் சீட்ஸோட ஸ்பேசஸ் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ நான் வந்து ஃப்ரண்ட் சீட்டை வந்து என்னோட டிரைவிங் கண்டிஷன்ஸ்க்கு நான் வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணியிருக்கேன். மை ஹைட் இஸ் 5.5. ஸோ இந்த மோர் தென் எனஃபாக வந்து லெக் ரூம் இருக்குது அப்படின்றத என்னால் வந்து ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் ஆல்சோ ஏறி உட்கார்ந்த உடனே என்னால் 2 விஷயத்தை வந்து நோட் பண்ண முடிஞ்சுது. ஒன்று ரியர் சீட்டில் இருக்க தை சப்போர்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ரியர் சீட்ஸும் வந்து நல்லா ரிக்ளைன் ஆயிருக்கு அப்படிங்கிறனால ஹைவே டிரைவிங் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றதுல எந்த டவுட்ஸும் வந்து கிடையாது. ஹெட் ரூம் வந்து மோர் தென் அடிக்வேட்டாக இருக்குது அப்படின்றத சொல்லலாம். ஈவன் 6 ஃபீட்டில் இருக்க கூட கம்ஃபர்டபுளாக வந்து உட்கார முடியும். என்ன ரீசன்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஸ்கூப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால பெட்டர் ஹெட் ரூம் வந்து ஆஃபர் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஸோ ரியரில் இருக்கவங்களுக்கும் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ 2 பேருக்கு மட்டும் கிடையாது, சென்டர் பேசஞ்சருக்கும் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு ஆட் ஆன் சேஃப்டி தான். ஸோ ஃபைனல் வேர்டிக்ட் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப ஸோ இந்த வேல்யூ ஃபார் மணி அப்படின்றது இது ஒரு பெர்ஃபெக்டான ஒரு சாய்ஸ் அப்படின்னு வந்து என்னால் வந்து சொல்ல முடியும். பிகாஸ் இதுக்கு முன்னாடி ஒரு பெஸ்ட் செல்லிங் ஈவி அப்படின்னு வந்து பார்க்குறப்ப டாடா மோட்டார்ஸோட எல்லா போர்ட்ஃபோலியுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸானோட ஈவி. ஸோ நெக்ஸான் ஈவி ரொம்ப சக்ஸஸிவாக போயிட்டுருக்கு அப்படின்னா எஸ்யூவியோட ஸ்ட்ரென்த்து வந்து இருக்குது, அதோட கேப்பபிலிட்டிஸும் வந்து இருக்குன்னு வந்து சொல்லலாம். அண்ட் ஆல்சோ நல்ல ரேஞ்சும் வந்து இருக்குது. ஸோ இதுலேயே 40 கிலோவாட்ஸும் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் நெக்ஸானில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறனால டாடா மோட்டார்ஸ்குள்ளேயே வந்து ஒரு காம்படிஷன் நடக்க போகுதுன்னு வந்து சொல்லலாம். ஸோ மூவிங் ஃபார்வர்ட் பஞ்ச்.EV நெக்ஸான் ஈவி வந்து வாங்குவீங்களா அப்படின்றத நீங்கள் மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து நான் என்ன சொல்லுவேன்
அப்படின்னா ஃபஸ்ட் டைம் பையர்ஸ் இந்த வந்து காரை வந்து வாங்கலாமா அப்படின்ற ஒரு டவுட்ஸ் வந்து நம்ம எல்லாத்துக்குமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் எல்லோரும் வந்து வாங்கலான்னு வந்து சொல்லுவேன். என்ன ரீசன்ஸ் அப்படின்னா, ஸோ சிட்டி டிரைவிங் தான் உங்களோட பேட்டர்ன். நான் வந்து சிட்டிக்குள்ளேயே தான் ஓட்டிகிட்டு இருக்க போகிறேன், வீட்டுக்கும் ஆஃபீஸுக்கும் தான் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து போயிட்டுருப்பேன், அண்ட் வீக்கெண்ட் ஃபண்ட்ஸும் சிட்டிக்குள்ளேயே தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப இது கண்டிப்பாக ஒரு வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ரன்னிங் காஸ்ட்டுன்றது ஈவியில் ரொம்ப ரொம்ப வந்து கம்மியான ஒரு விஷயம் வந்து சொல்லலாம். ஃபியூல் காஸ்ட்டை கால்குலேட் பண்ணுறப்ப அதுவே நம்மளுக்கு மந்த்லி அரௌண்ட் 9,000 கிட்ட வந்துடும். ஈவன் நீங்கள் ஒரு ஹையஸ்ட் மைலேஜ் இருக்க பெட்ரோல் காரை வாங்கினீங்கனாலும் அந்த எக்ஸ்பென்சஸ் நம்மளுக்கு வந்து ஆகிடும். அரௌண்ட் 7,000 to 8,000 நம்மளுக்கு பெட்ரோல் மந்த் ஆன் மந்த் செலவு பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஈவி வந்து வாங்குறீங்க அப்படின்றப்ப சார்ஜிங் காஸ்ட்ன்றது வெறும் 1,500 rupees வந்து முடிஞ்சிடும். வீட்டில் சார்ஜ் போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஈவன் நீங்கள் வெளியவே சார்ஜ் போட்டாலும் ஒரு 3,000 rupees வந்து முடிஞ்சிடும். ஸோ பேலன்ஸ் இருக்க ஒரு 6,000 7,000 rupees வச்சு நம்மளோட இஎம்ஐயே பே பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஈவியோட ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்றத என்னால் வந்து சொல்ல முடியும். அண்ட் ஆல்சோ ஈவி வாங்குற கஸ்டமருக்கு இருக்கிற ஒரே ஒரு கொஸ்டின் வந்து என்ன, பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணுறப்ப தான் பெரிய செலவு வைக்கிது, அப்புறம் ஏன்னா அந்த ஈவி வாங்கணும் அப்படிங்கிறனால தான் அந்த கஸ்டமர்ஸ்க்காகவே ஸ்பெசிஃபிக்காக டாடா மோட்டார்ஸ் வந்துட்டு அன்லிமிட்டட் வாரண்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க, which is available for the 40 kW only, not for the 30 kW. ஸோ நீங்கள் 30 kW வந்து போவீங்களா இல்லை அன்லிமிட்டட் வாரண்டியோடு இருக்க 40 kW வந்து போவீங்களா அப்படின்றத நீங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். So when it comes to safety, Tata Motors oda Punch.ev BNCAP 5-star rating for both adult and child வந்து ஸ்கோர் வந்து வாங்கியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ ஈவினாலே மக்களுக்கு இருக்க ஒரே ஒரு பயம் வண்டி வந்து எரிஞ்சிருமோ அப்படிங்கிறது தான். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் டாடா மோட்டார்ஸ் கேம் அப் வித் டிஃப்ரெண்ட் பிளான். ஸோ Punch.ev வந்து 900 mm வரைக்கும் வந்துட்டு வாட்டர் வெயிட்டிங் கெப்பாசிட்டியில் வந்து டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ 900 degree சென்டிகிரேட் வரைக்கும் இதோட வெஹிக்கிளை வந்துட்டு ஹீட் டெஸ்ட்டும் வந்து பண்ணியிருக்காங்க. லிட்ரலி ஃபயரில் வந்து கிராஸ் ஆகி போகிற மாதிரி ஒரு வீடியோஸை இன்டர்நெட்டில் வைரலாக போகிறத நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி நான் வந்து நம்புகிறேன். அண்ட் ஆல்சோ 6 airbag, ABS, EBD, traction control, hill assist, ESP அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இந்த காரில் வந்து லோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 6 airbagsம் ஸ்டாண்டர்டைஸ்டாக வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஸோ இப்படி ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இந்த வெஹிக்கிள் வந்து இருக்கிறனால ஈவி யாராவது வாங்கலாமா அப்படின்றது என்கிட்ட வந்து ஒரு ஒப்பீனியன் கேட்குறாங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக Punch.ev என்னோட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி லிஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். ஸோ இந்த Punch.ev நம்ம ரிவ்யூக்காக கோயம்புத்தூர் டஃபே எக்ஸஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தெம். அண்ட் ஆல்சோ நீங்கள் இந்த வெஹிக்கிள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.